ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வாழைப்பூ வடை எல்லாருமே கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பட்டாணி பருப்பில் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுதான் பட்டாணி பருப்பு. இதை வடைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடலைப்பருப்பு. ரெண்டுமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். ஹோட்டல்கள்லாம் மசால் வடை பண்ணுறதுக்கு இந்த வடைப்பருப்பு வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பட்டாணி பருப்பு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற கடலைப்பருப்புலேயே இந்த வடை பண்ணலாம். இப்போ வாழைப்பூ உரித்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் மடலில் இருக்கிற அந்த பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற கள்ளன் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வெளியில் தெரியும். பாருங்கள், இந்த நடுவில் ஒரு நரம்பு மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும். இதை கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமாக வேகாது, அதனால் அதை எடுத்துடணும். அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. பின்னால் இருக்கிற இந்த இதழையும் எடுத்துருங்க. இது ஒரு 3-4 மடல் நீங்கள் க்ளீன் பண்ணும் போது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் போதும். மற்ற பூலெல்லாம் உள்ளே இருக்கிற அந்த கள்ளனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முழு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கத்தியால் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கட் பண்ண அந்த தண்ணியில் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா வாழைப்பூ கருத்துரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தோற்பு தன்மை இருக்கும். இதை சாப்பிடும்போது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இதனால் வாய்வு தொல்லையாகும். வாய்வு தொல்லையாயிட்டு வயிறெல்லாம் ஒப்பிட்டு வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை லைட்டாக சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். ஏற்கனவே நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வாழைப்பூவை போடணும். போட்டுட்டு லைட்டாக ஒரு 1-லேருந்து 1.5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். முதல் கொதி வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துருங்க. நான் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோற்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. அடுத்ததான் நம்ம வடைக்கு மாவு அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்ச பட்டாணி பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை மாவு அரைச்சிட்டு கடைசியாக நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே ஊற வச்ச உளுந்தையும் போட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்காக ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணா கூட 2 போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு மட்டும் இஞ்சி போட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முழு பருப்பு அரைப்படாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மையாக மட்டும் அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைக்காமல் தனியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைப்பூவையும் இதில் போட்டுக்கோங்க. வாழைப்பூ சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நமக்கு வடை என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி
எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டையாக உருட்டி எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வடை தட்டி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக 2 கையிலையும் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு ஒரு உருண்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு வடை சுடுங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள வர வேகும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய வடை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மசால் வடை, கார வடை, மெது வடை, ஸ்வீட் கார்ன் வடை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வடை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூவை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்து வாழைப்பூ வடை பண்ணதுனால அதோட துவர்ப்பு டேஸ்ட் இதில் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் குழந்தைங்களும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட தொட்டுக்க வந்து சட்னியோ எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.